சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போது தான் பார்க்க போகிறோம். மீனாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு கூட்டி வந்துகிட்டே இருக்காங்க. மீனாவுக்கு வாமிட் நிற்கவே மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரே காய்ச்சலாக இருக்குது. அப்போ முத்து சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறோம்பா மீனாவை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவும் ரோகிணியும் ரொம்பவே சிரிக்கிறாங்க. உடனே முத்து நினைக்கிறாரு, இந்த மாதிரி நேரத்தில் கூட இவங்க எப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. சேர்த்தோன்னே மீனா அம்மாவுக்கு தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அத்தை அப்படிங்கிறாங்க. அவங்க பதறி அடிச்சுட்டு வராங்க. என்ன மருமகனே ஆச்சு அப்படிங்கிறாங்க. தெரியல, நாங்கள் வந்து மொட்டை மாடியிலே படுத்துக்கிட்டு இருந்தோம், பனி எதுவும் ஒத்துக்கல என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. ஏன் மருமகனே ரூமில் தூங்கினானே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு ரூம் இல்லை நாங்கள் ஹாலில் தூங்குவோம், சில நேரம் மொட்டை மாடியில் தூங்குவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அங்கே தங்க வீடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனி கொடுத்துன்னு ஏதாவது போகலாமா மருமகனே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு மனசில் படுது, நம்ம அப்பாவுக்காக தான் நம்ம அந்த வீட்டிலேயே இருக்கிறோம், இப்போ வந்து மீனா பேர் அப்படி ஆயிடுச்சு, நம்ம மீனாவை இப்படியே வச்சு கஷ்டப்படுத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வீட்டில் ரொம்பவே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முத்து மீனாவும் மொட்டை மாடியிலே தூங்கிட்டு இருந்தாங்க. பனியிலையும் மழையிலையும் ஓரமாக இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரூம் சீக்கிரம் கட்டி கொடுக்கணும் அம்மா சொன்ன மாதிரி அப்படின்னு நினைக்காங்க. அப்போது நேராக போய் கான்ட்ராக்டுக்காரரை பார்க்காரு. பார்த்துட்டு இந்த மாதிரி, சார் மாடியில் ஒரு ரூம் எடுக்கணும், எவ்வளோ சார் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 10க்கு 10னா 3 லட்ச ரூபா வரும் சார் அப்படிங்கிறாங்க. சரி சார், 5 லட்ச ரூபா ஆனாலும் பரவாயில்ல, நல்லா ஜம்முன்னு கட்டி விடுங்க சார் அப்படிங்கிறாங்க. 5 லட்ச ரூபானா கண்டிப்பாக நாங்கள் 10க்கு 13 கட்டி தரேன், சூப்பராக கட்டி தரேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், சூப்பராக பண்ணி தாங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டை பார்க்க கான்ட்ராக்டுக்காரங்க வராங்க. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அண்ணாமலை சார் தான் அனுப்பிவிட்டாங்க, அவங்க பார்க்கில் நிற்காங்க, இப்போ 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாடியில் மொட்டை மாடி கட்ட போகிறாங்களா, அது விஷயமா பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வேறு வீடு மாதிரி வந்தீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது அண்ணாமலை சார் வீடு தானே அப்படிங்கிறாங்க. இல்லை இது வேறு வீடு அப்படின்றாங்க. உடனே வெளில போகிறாங்க. வெளில போனோன்னே அண்ணாமலை எதிர்த்தாப்புல வந்துடுறாரு. அப்போ என்ன சார் திரும்பி வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், உங்கள் வீடு இல்லைன்னு சொன்னாங்க, அதான் திரும்பி போகிறேன். உங்கள் வீடு எங்கே சார் இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் இதான் என் வீடு அப்படிங்கிறாங்க. இல்லை, உள்ளே ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு பொண்ணு இருந்தாங்க, அண்ணாமலை சார் வீட்டுக்கு தானேன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். என்ன விஷயம் வந்திருக்கீங்கன்னு கேட்ட பிறகு இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் மனநிலை சரியில்லாத ஆட்கள், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடி கூட்டி போகிறாங்க. என் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு, நடந்தெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறாங்க, இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு சொல்கிறாங்க. சார் சார் சூப்பராக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு பீரோவில் இருந்து ஒரு 1 லட்ச ரூபா எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, அட்வான்ஸாக கொடுக்குறாரு. இதை பார்த்த விஜயா பிடிக்கிறாங்க. ஏங்க வீட்டில் ஒரு கட்டட வேலை செய்ய போகிறோன்னு நீங்கள் சொல்லிட்டு ஏங்க என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஓன்ட்ட ஏன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு பொண்டாட்டியை என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீ புருஷனாக மதிக்கலை, இந்த வீட்டில் உள்ள மூத்த மனுஷனாக மதிக்கலை, பிறகு அப்படி இருக்கும்போது நான் ஏன் சொல்லணும், இந்த வீட்டில் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கவர்கிட்ட அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் போய்ட்டு வரான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. என்னை கேட்டு வந்திருக்கிறாரு, இடத்த பார்க்க வந்திருக்காரு. நீங்கள் இல்லை, இப்படி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லியிருக்கேன், உன் மருமகளும் அதுக்கு அமைதியாக இருந்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க மாடியில் எதுக்குங்க வீட்டு கட்டணும், நம்மளுக்கு தான் வந்து கீழே எல்லா பசங்களுக்கும் தான் ரூம் இருக்குது, நம்மளுக்கும் ரூம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு முத்து வந்து பையனாக தெரியாது, உன் மருமகளாக தெரியாது, பாரு அந்த பொண்ணும் அவனும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் தான் அலையணும் அப்படிங்கிறாங்க. அவள் அலைய வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே அலைய வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, வயசான காலத்தில் நம்ம ஹாலில் தூங்குவோம் சொல்லும் போது நீ வந்து எனக்கு பெட்ரூமில் தான் தூங்குவேன் எப்போம்னு அந்த முத்து ரூமை தந்துட்டான். இந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து மீனாவுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அவங்க இன்றைக்கி கிழமைக்கு தனி கொடுத்து தானே போகணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, அவங்கள வச்சு இந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அவள் சமைச்சது போட்டதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன், இன்றைக்கி நிலைமையிலாம் உடம்பு சரியில்லை, அவன் சமைக்கணும்னு சொல்லிட்டான். இன்றைக்கி 2 நாள் நீ கடையில் எங்கே சாப்பிட்டுருக்கேன், எத்தனை நாள் நீ கடையில் சாப்பிட போகிறா, வைக்க போகிறோம், நான் தானே பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சேர்த்து அவன் சமைக்கலை அப்படிங்கிறாங்க. அவளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் உடம்பு சரியில்லை, சமைக்கலை, சரியா, மற்ற நாள் பூரா எனக்கும் சேர்த்து சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் மற்ற ஆட்கள் தான் கடையில் சாப்பிட போகிறீங்க, இல்லை நீங்கள் பொங்கி சாப்பிட போகிறீங்க. ஆனால் மீனோட அருமை வந்து அவள் சமைக்காத போது தான் அவங்களுக்கு தெரியும். நிழலோட அருமை வந்து நிழலில் இருக்கும்போது தெரியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, வெயிலில் போகும்போது தான் நிழலோட அருமை தெரியும்பாங்க. அதை மாதிரி மீனாவோட அருமை வந்து நீங்கள் சமைச்சி அது கரிஞ்சதையும் பொரிஞ்சதையும் நார்னதையும் சாப்பிடும்போது தான் மீனா எப்படிலாம் வந்து சமைச்சு நம்மளுக்கு தந்தா ருசியா, நம்ம அவளை இப்படி பேசிட்டோமே, இன்றைக்கி வந்து அவள் ஒன்றும் கிடைக்காம ஆகிட்டோமேன்னு நினைப்பேன் ஒரு நாள் அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க நினைக்க போகிறேன், என் பையன் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறான், என் மருமக பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சுருதியும் அப்படி தான், ரவியும் அப்படி தான். நான் ஃபோன் பண்ணால் அவங்க சாப்பாடு அடுத்த நிமிஷமே கொண்டு கொடுக்க போகிறாங்க. முன்னாடி மாதிரி கிடையாது, நம்ம ஹோட்டலில் தேடி தான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. ஃபோன் பண்ணால் கிளப்பு கடையிலேருந்து நம்மளுக்கு சாப்பாடு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் வேண்டாம், எனக்கு என் மருமகளும் என் பையனும் பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ரவியும் மனோஜும் பையன் தான் அப்படிங்கிறாங்க. உனக்கு இப்போ தான் தெரியுதா ரவியும் மனோஜ் என் பையன் சொல்லிட்டு, முத்துவும் என் பையன்னு உனக்கு நினப்பில்லை, உனக்கு இல்லை. சரி, நான் பார்த்துக்கிறேன், என் பையனையும் பார்த்துக்கிறேன், நீ தானே சொல்லுவ அடிக்கடி உன் பையன்ட்டு, என் பையனையும் மருமகளையும் எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. நேராக முத்து வீட்டுக்கு வராரு. வந்துட்டப்பா
மீனாவுக்கு வந்து இன்னும் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு வாரத்துக்கு அங்கேயே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்ன காய்ச்சல்ப்பா அப்படிங்கிறாங்க. வைரஸ் காய்ச்சல்ப்பா, அவள் வந்து அப்படியே விட்டுட்டா போல், நம்மகிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா மொட்டை மாடிலே படுத்தீங்களா தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னப்பா செய்கிறது, இனிமேல் ஹாலில் தூங்கணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை முத்து அதுக்கு வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் உங்களோட நான் தனி கொடுத்தனமா போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவும் ரோகிணியும் சிரிக்கிறாங்க. ரைட்டு, அவங்களே தனி கொடுத்தனம் போகக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. சரி எப்படியும் போனால் போயிட்டு போட்டு இந்த வீடு மேலே கட்டினா சுருதியோ ரோகிணிக்கோ கொடுத்துட்டு போகிறது. நாளைக்கு பேரம்பேத்தியில் வந்துச்சுன்னா விளையாடுறதுக்காக ஒரு ரூம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுக்கு அவசியமே இல்லை முத்து, 10 நாளில் அந்த ரூம் ரெடி ஆயிரும் உங்களுக்கு மேலே அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்டுக்காரரை பார்த்து அட்வான்ஸும் கொடுத்துட்டேன், அவர் இடத்தையும் பார்த்துட்டு போயிட்டார். என்ன இன்றைக்கி ஈவினிங் வந்து பொருளெல்லாம் இறக்கிடுவார். ஏன்னா நம்மளுக்கு மாடி தானே, ஏற்கனவே பாதி சவர் கட்டியிருக்கு, மீதி பாதியை கட்டி அவர் கான்க்ரீட் போட்டு எல்லாமே பண்ணிடுவார். 10 நாளில் ரூம் ரெடி ஆயிரும். அதனால் மீனா எப்படியும் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லுது. ஏன்னா 2-3 நாளைக்கு என் ரூம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் அந்த மேலே போய் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம்ப்பா உங்களுக்கே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தோடனே நம்ம ரூம் எடுத்துக்கிடுவோம், நீ என் ரூம் எடுத்துக்கா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்லுவாங்க, எங்கள் ரூமெல்லாம் கொடுக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. கொடுக்க முடியாதா, நீ கொடுக்க யாரும் சொல்லலை, வெளியே தான் நீ போக சொல்லுது, உங்கள்கிட்ட கேட்டு அந்த ரூம் கொடுக்குற அளவுக்குள்ள இல்லை, நீ ஒன்றும் நினைக்காத முத்து, இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து 10,000 வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாமையாக இருக்கான், அவன் பொண்டாட்டி நல்லா பூ கட்டுதா, இவன் நல்லா கார் ஓட்டுதான், நான் வழி இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு நான் கொடுக்கேன், அது ஏன் உழைச்ச காசில், நீ உழைச்ச காசில் நான் கொடுக்கல சரியா, நீ உழைச்ச காசாக இருந்தால் நீ கொடுக்க விட மாட்டேன், அது 2வது வரும் என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் நல்லா இல்லைங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் நல்லா இல்லை, நீ வந்து இப்படி பேசிட்டியே, இவ்வளோ அளவு கீழ்த்தரமாக போயிட்டேன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகிறாங்க விஜயாவை. உடனே அண்ணாமலை விஜயாட்ட சொல்கிறாங்க, விஜயா வா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் மீனா பார்த்து வருவோம் அப்படிங்கிறாங்க. நான்லாம் வரலங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் இருந்து ஒரு பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா, போய் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நான்லாம் பார்க்க போகல, நீங்கள் வேணால் பார்க்க போனா போங்க, போகட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இன்னும் மனோஜ் வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் எனக்கு வேலை இருக்குது, மனோஜுக்கு வந்து ஃபர்னிச்சர் கடையில் வேலை இருக்குது, அதனால் வரல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முத்து கேட்குது, இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரவியும் இவங்ககிட்ட கேட்காமே அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அதனால் மீனா கையில் ஒரு 10,000 சுருதி கொடுக்குறாங்க. மீனா இதை வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் ஃபீஸுக்கு எதுவும் ஆகும், அது ஏதாவது ஃபீஸ் கட்டினா எனக்கு சொல்லுங்கள், நான் கட்டிடுறேன், எவ்வளோ வருதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கவுண்டரை போய் கேட்குறாங்க. இல்லைங்க அவங்க ஹஸ்பண்ட் கட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, மீனா அவங்க 10,000 கை செலவுக்கு வச்சுக்கோங்க, ஏதாவது கட்டினா எனக்கு ஃபோன் அடிங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாங்க, இதான் என் நம்பர்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. அண்ணி என் நம்பர் உங்களுக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. தெரியும் ரவி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சரியாயிரு அண்ணி, நல்லா சாப்பிடணும் அண்ணி, நீங்கள் மொட்டை மாடியில் படுத்தது தான் அப்படி ஆயிடுச்சு அண்ணி, நானும் சுருதியும் வந்து மொட்டை மாடியில் படுக்கிறேன் அண்ணி, நீங்களும் அண்ணனும் வந்து எங்கள் ரூமில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி அதுவே போதும், நீங்கள் சொன்னதே போதும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, தனி கொடுத்தன வைக்கலான்னு பார்க்குறேன் ரவி அப்படிங்கிறாங்க. உடனே ரவிக்கு முகம் ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் சுருதின்னு சொல்கிறாங்க, மீனாக்கா அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அங்கே இருக்க சூழ்நிலையை பார்த்தா அவங்களுக்கு தனியாக ரூம் இல்லை, அதனால் தனியாக வைக்கலான்னு தான் ஒரு ஐடியா இருக்குது, மருமகன் தான் உள்ளதை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரவி நினைக்கிறாரு, முத்து வந்து அப்பா விட்டு போக மாட்டான், அதனால் தனி கொடுத்தனும் போக வாய்ப்பில்லைன்னு நினச்சிட்டு சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்த மனோஜ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரவி, பாட்டி தான் சொல்லிட்டு போனாங்களே, ஒரு வாரம் வந்து இங்கே இருங்க, ஒரு வாரம் அவங்க இருங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு போட்டி மாதிரி எடுத்துக்க வேண்டியதானே. இந்த மீனாவும் முத்தியும் மட்டும் வெளியே தூங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், நல்லாவா இருக்குது. ஆனால் அந்த மனோஜ் தான் அப்படி இருக்காருன்னா ரோகிணி அதுக்கு எத்தாப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பெரிய பணக்காரங்கன்னு அப்படி பண்ணுறாங்களோ என்ன அப்படிங்கிறாங்க. பணக்காரங்கன்னா என்ன ரவி, எல்லாருக்கும் ஒன்று தானே, ஆசை பாசம் எல்லாமே ஒன்று தானே. இவங்க மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து ரூமுக்குள்ள தூங்கணும், சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும் போது மீனாவும் முத்துவும் சின்ன சிறுசு தானே, என்ன 1 வயசு 2 வயசு முன்ன பண்ணா இருந்தாலும் உணர்வுகள் ஒன்று தானே, இதையுமா அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே ரவி சுருதி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அங்கேருந்து தான் வரோம் அப்படிங்கிறாங்க. நான் அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா வராங்களாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் வரல, ரோகிணி வரல, மனோஜுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வரல அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படிப்பா வருவாங்க, நீங்கள் போய்ட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. நேராக ரவி போகிறாரு. ஏம்மா அப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா வந்து வராமல் எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியும் பின்னாடியே போகிறாங்க. அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க மாட்டீங்களா, அண்ணி நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணியிருந்தா அவங்க அண்ணி,
உங்கள் அப்பா வந்து ஒரு நகை போடாமல் உங்கள் அண்ணனை கட்டி வச்சார், போனார் வந்தார். ஆனால் வேறு என்ன செஞ்சார்? உங்கள் அப்பா தான் உபகாரமாக செஞ்சுருக்காரு, அவங்க ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. அண்ணி ருசியாக சமைச்சு போட்டாங்களாம்மா, நம்மளெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டாங்களாம்மா. வீடை பெருக்கிறதுலேருந்து தூக்கிறதுலேருந்து ஒரு வேலை கூட உங்களை செய்ய வச்சது கிடையாது. நம்ம வீட்டுக்கு வேலை வச்சுருக்கும்போது கூட நீங்கள் சில நேரம் தூக்கலாம் செஞ்சுருக்கீங்க, நான் கூட பார்த்துருக்குறேன். வீட்டை கூட சில நேரம் நீங்கள் கழுவி விட்ருக்கீங்க. அண்ணி வந்து எந்த வேலையுமே உங்களுக்கு செய்ய வச்சது கிடையாது. அப்படிப்பட்ட தாய் மாதிரி விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. அன்னிக்கு உடம்பு சரியில்லைனா நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்களாம்மா? இதெல்லாம் நல்ல பழக்கமே இல்லைம்மா, இப்படிலாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நானும் ஒரு கஷ்டப்பட்ட வீட்டில் பொண்ணு கட்டியிருந்தேன், அப்படி தானடாம்மா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீனும் அவனு ஒன்றாடா, நீ எப்படிடா கஷ்டப்பட்ட வீட்டில் போட்டுவ? பாரு சூதியை கட்டியிருக்க, அவனை சாதாரணப்பட்டவளா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்படிலாம் பேசாதீங்க, எல்லோரும் ஒன்று தான். என்கிட்ட பணம் இருக்குன்னா நான் பெரிய ஆள் கிடையாது, ரோஹின்கிட்ட பணம் இருக்குன்னா பெரிய ஆள் கிடையாது. சராசரியாக பாருங்கள், எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்து மருமக தான். ஏன் இப்படி வீட்டு வேலையை பிரித்து செய்யணும்? அவங்க மட்டும் செய்கிறாங்க. இனிமேல் வந்து அவங்க செய்ய மாட்டேன்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. இனிமேல் வந்து தான் தெரியும் ஆண்டி, எல்லோரும் வேலையை பிரித்து செய்யும்போது தான் தெரியும். நீங்கள் வந்து பெரியவங்க, நீங்கள் எங்களை வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லணும். நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் திருகாணியாக இருக்கீங்க, அது நல்லதில்லை அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த சுருதி பிள்ளைலாம் நம்மளுக்கு யோசனை சொல்லிக்கிட்டு இருக்குது, இந்த ரவிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை வந்து இந்த மீனா தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படி பேசுங்க இப்படி பேசுங்கன்னு சொல்லி விட்ருக்கான். அந்த வரட்டும் இந்த பூ கறந்து வீட்டுக்கு அவளுக்கு வச்சுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. உடனே போயிடுறாங்க. உடனே ரோஹிணி சவுண்டு பார்த்துட்டு நைஸாக வராங்க. பார்த்தீங்களா ஆண்டி எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம்மா ரொம்ப கடுப்பாக இருக்குது, ரவியும் சுருதி வந்து இப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி வர வர முத்துமே நான் பேச்சு தான் கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க ஆடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இவங்க 2 பேரையும் பேச்சை நிப்பாட்ட வைக்கணும், என்ன செய்யணும்னு தெரியல. நீ வந்து அடிக்கடி மனோஜ்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி முத்தும் மீனாக்கிட்டையும் அந்த ரவியும் சுருதியும் பேச நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு. நான் அப்போ கூட சரி எதுக்கு இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெருசாக நடக்கல. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது, இவங்க மீனா பேச கேட்டதான் எல்லாருமே ஆடுறாங்க. இந்த ஒத்த பூக்காரி இந்த வீட்டையே ஆட்டி வைக்கணும்னு நினைக்க, அந்த வீட்டையே மொத்தமாக எடுக்கணும்னு நினைக்க, அது தெரியாமல் இவங்க வந்து அவ பேச்சை கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஆப்பு வைக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க விஜயா. அண்ணாமலை வந்து மீனாவை பார்த்துட்டு செலவு கொடுக்குறாரு. மீனா செலவுக்கு வச்சுக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா சுருதி வந்துமே 10,000 செலவு கொடுத்துட்டு போகிறாங்க, என் வீட்டுக்காருமே 5,000 கொடுத்துட்டு போயிருக்காங்க, 15,000 இருக்குமாம்மா, வேண்டாம் ஒன்றும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ எனக்கு மகளும் கூட தானே, என்ன இதில் 10,000 வச்சுக்காமன்னு சொல்லி 10,000 கொடுக்குறாங்க. வேண்டாமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 25,000 கையில் வச்சுருக்குறாங்க. உடனே மீனா அம்மாட்ட கொடுக்குறாங்க. அம்மா இதை வச்சுக்கோமா அப்படிங்கிறாங்க. இல்லடி இது உன் வீட்டு பணம், நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வச்சுக்கிட்ட தானே சொல்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. உடனே முத்து வராரு. மீனா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பா இப்போ தான் வந்தாங்க, இப்போ தான் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அம்மா வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா வரல அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் தான் வேண்டாத பிள்ளையாயிட்டேன், நீயும் வேண்டாத மருமகளாயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ மீனா, நான் மட்டும் உன்னை கட்டாமல் இருந்தால் நீ நல்லா கூட இருந்திருப்ப. எங்கள் வீட்டுக்கு வந்து நீ கஷ்டம் பட்டிருக்க, நீ நான் சந்தோஷமாக வச்சது கிடையாது அப்படிங்கிறாங்க. அது யாருங்க சொன்னால், உங்கள் அம்மாவை தவிர, ரோஹிணியை தவிர, மனோஜை தவிர மீதி எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க. சுருதி வந்தாங்க, வீட்டு செலவுக்கு வச்சுக்காங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கிள் வந்து மாமா வந்து ஒரு 10,000 கொடுத்துட்டு போகிறாங்க. 5,000 ஏற்கனவே நீங்கள் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இவ்வளோ பணமும் இதில் இருக்குது. சரி எல்லாருமே அன்பாக தாங்க இருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது தான் புரிச்சுக்கிட வேண்டியிருக்கு யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ஒன்று பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு என்ன புதுசாக ஆண்டி வந்து சந்தோஷமாக எங்களை பேசிட்டு வந்து பார்க்க வரேன்னா கஷ்டமாக இருந்திருக்கும். ஏற்கனவே அவங்களுக்கு என்ன பிடிக்காது. இதில் நான் வந்து இதோட நான் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கே போயிட்டேன்னா அவங்க ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. அந்த வீட்டுக்கே நான் போகாமல் இருந்தால் அதோட கூட கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை மீனா, பேசாமல் வேறு வீடு தான் பார்க்க போகிறேன் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு வாரத்துக்கு எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அப்பா மாடியில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இன்றைக்கே பொருளெல்லாம் வந்து இறக்கிட்டாங்க, நான் வரும்போது இறக்கிட்டாங்க, அவங்க 10 நாளில் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு எங்கள் அப்பா சொன்னாங்க, ஒரு வாரம் 3 நாளைக்கு 4 நாளைக்கு என் ரூமில் இருடா, அதுக்குள்ளே பால் காய்ச்சிடும் அந்த மேலே உள்ள ரூம்பை, அதுக்கப்புறம் நீ மாடியில் இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 3 நாளுக்கு முன்னாடி அப்பா ரூமில் போய் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தோம்னா அப்பாவும் அம்மாவும் ஹாலில் இருப்பாங்க. அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதனால் வந்துட்டு நான் ஒரு வாரத்துக்கு தனியாக வீடு பார்த்துருக்கேன் மீனா அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க, ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஈவினிங்கு அனுப்ப மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா உனக்கு காய்ச்சல் வந்து ஓவராக இருக்குது, அதனால் ஒரு வாரம் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. மீனாவுக்கு வந்து முத்து வீட்டில் அன்னப்பால் கஞ்சி அப்படி இப்படின்னு சொல்லி சமையல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. இதை பார்த்தோன்னே மீனாவும் இதை பார்த்தோன்னே ரோகிணியும் விஜயாவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இவங்க சிரிக்கிறத பார்த்து அண்ணாமலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு ஒரு ஆள் உடம்பு சரியில்லை, அவன் ஒரு சமையல் வேலையே தெரியாது, அவன் சமைச்சு கொண்டு தன்னோட மனைவிக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றான், செய்கிறான். அதை இவங்க பார்த்துட்டு ரொம்ப இகழ்ச்சியாக பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இப்படியா இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஒரு வாரம்
கழிச்சு தான் அந்த புள்ள வருவா, அது வரைக்கும் வீட்டு வேலைகள்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் பயங்கர காண்டாகுது. சமைக்க தான் மாட்டா, கடையில் சாப்பிட்டுக்கலாம்னு பார்த்தா இவ வேறு அங்கே வந்து படுத்துக்கிட்டா. வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும் போலன்னு சொல்லிட்டு ரோகிணியை விஜயா பார்க்குறாங்க, விஜயா ரோகிணி பார்க்குறாங்க. ரோகிணி பார்க்குறாங்க, ஆகா ஆண்டி பக்கத்தில் இருந்தோம்னா அதில் கொஞ்சம் தூசியாக இருக்குமா, தூருமா, ஒட்டடிமான்றாங்க, சரி வராது, நம்ம ரூமை பார்த்து போயிடும்னு சொல்லிட்டு ரூமை அடைச்சிக்கிட்டு ஏசி போட்டு தூங்கிடுறாங்க. ரோகிணின்னு கத்துறாங்க, கேட்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து வேறு வழி இல்லை, நம்ம தான் சாயந்தரம் வீட்டை தூக்கணும்னு சொல்லி வீட்டை தூத்து முத்தம் தொளிக்காங்க. உடனே முத்து வராரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, சரி இப்போமாவது மீனா எல்லாருமே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேய் முன்னாடி எப்போண்டா வருவா அப்படின்ட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. வீட்டு வேலைலாம் அப்படி இப்படி கிடக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் இருக்கிறவங்க செய்ய வேண்டியதானே, நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டோம்ல சமையல் என் வீட்டுக்காரி பண்ண மாட்டா, நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சமையல் தானே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், வீட்டு வேலைலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லல, வீடு தூப்பாக இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. அவளுக்கு உடம்பு முடியல, ஒரு வாரம் கழிச்சு தான் வருவா, அதுக்கப்புறம் நாங்கள் வரப்போகிறதில்ல, தனி வீடு பார்த்துருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சாலும் பரவாயில்ல, என்னை பிடிச்ச சனியன் இதோட போகுது, அந்த மீனை அப்படியே போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே ஓடி வராங்க, ரோகிணின்னு சொல்லிட்டு கதவை அடைக்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அந்த வீட்டை விட்டு போய் பார்ப்போறா அப்படிங்கிறாங்க. எப்படின்னா ஆண்டி சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருக்கணுமா, அதுக்கப்புறம் தனி வீடு பார்த்துருக்கானா, தனி வீட்டுக்கு போயிடுவானா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு இந்த செய்தி தெரிய வருது. உடனே முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு, எங்கடா இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா கூட யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க தங்கச்சி இருக்காப்பா, சீத்தா இருக்கா, நைட்டு சீத்தா பார்த்துக்கிட்டு நான் காலைல போய் பார்த்துக்குறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா வா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீ தண்ணி கொடுத்துட்டு போறியாம்ல அப்படிங்கிறாங்க. தண்ணி கொடுத்துட்டு போகலப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா தான் பேசிகிட்டு இருந்தா, உங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா 3 நாளைக்கு நான் 3 நாள் ஒரு வாரத்துக்கு நான் தனியாக இருக்க போகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னை விட்டுட்டு எப்படிடா ஒரு வாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் தினம் உங்களை பார்த்துருவேன், மீனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ரூம் தரேன்னு சொன்னீங்க ஒரு வாரம் கழிச்சு, நீங்கள் ஹாலில் இருக்கும்போது உங்களுக்கு எதாவது ஆகிட்டுனாலும் என்னால் தாங்க முடியாதுப்பா, அவளுக்கு எதாவது ஆகிட்டுனாலும் என்னால் தாங்க முடியாது, அதனால் 2 பேருமே எனக்கு வேணும். அப்போ என்ன செய்யலான்னு தான் பார்த்தேன். செல்வத்தோட சித்தப்பா வீடு ஒரு வீடு சும்மா கிடக்குப்பா, அதில் ஒரு வாரம் இருந்துக்கிறேன்ப்பா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மாடியில் கட்டினப்புறம் வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதனால அண்ணாமலை அழுகிறாங்க, என்னை மன்னிச்சுக்கூடா, நான் ஒரு ஒன்றத்துக்கு ஆகாதவன், நான் வந்து பிளான் பண்ணி வீடு கட்டிக்கணும், என் பிள்ளைகள் வந்து தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் வெளியே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் வந்து கரெக்டாக தான்ப்பா பண்ணீங்க, நாங்கள் தான்ப்பா உங்களுக்கு வந்து நல்லா பார்த்துக்கல, இப்போ தகப்பனுக்கு வந்து கடைசி காலத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கணும், நான் படிக்காதனால உங்களுக்கு அந்தளவுக்கு உதவிகரமாக இருக்க முடியலப்பா அப்படிங்கிறாங்க. நீ என்னடப்பா ஹெல்ப்பாக இல்லை, எவ்வளோ உதவியாக செஞ்சுருக்க, எனக்கு மருந்து மாத்திரையிலேருந்து வீட்டு செலவுலேருந்து எல்லாத்தையுமே நீ தான் பார்க்க, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மேலே மதிப்பு மரியாதை இருக்க, நான் சாப்பிடாத ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு போவேன், நான் இல்லாத இடத்துல நீ இருக்க மாட்டேங்கிறது உன்னுடைய பெருந்தன்மை, உன்னுடைய பாசம், அந்த பாசத்துக்கு அப்பா வந்து என்றைக்குமே கட்டுப்பட்டுப்போம்ப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒரு வாரம் தானேப்பா, மீனா கொண்டு விட்டுட்டு நாங்கள் நைட்டு வர முடியாதுல்லப்பா, அதனால் நான் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்த பின்னாடி அந்த வீட்டில் நான் ஒரு வாரம் இருந்துக்கிறேன்ப்பா, அதுக்கப்புறம் பால் காய்க்கும் போது வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அழுதுகிட்டே சரிப்பா வேறு வழி தெரியல, உனக்கும் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இது சொன்னாலும் 2 பேரும் அழுத பார்த்துட்டு ரைட்டு முத்து இந்த வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அவன் நீ சீக்கிரம் வேலைக்கு போய்ட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடையாச்சு உடனே வந்துடுறேன்டா சொன்னோன்னு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வியாபாரம்லாம் முடிஞ்சிச்சு, அதான் வரலான்ட்டு வந்தால் நீங்கள் அப்போ தான் அடிச்சிங்க ஃபோன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா விசேஷம் அப்படிங்கிறாங்க. டேய் இந்த முத்து மீனாக வந்து வீட்டு விட்டு போகிறாங்கம்மா அப்படிங்கிற. ரொம்ப சந்தோஷமா, அந்த பிடிக்காரனும் அந்த மீனாகவும் போயிட்டானா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சரிடா இதுக்கு பார்ட்டிடா, பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறா அப்படிங்கிற. ஆர்டர் பண்ணிட்டு டேபிள் வச்சு பயங்கரமாக சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை ரொம்பவே விஜயாவை ஏசுகிறாங்க. விஜய் அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, வீட்டில் உள்ள பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, முடியாமல் இருக்கா ஹாஸ்பிட்டலில், என்னமோ ஏதோ நினைக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் இப்படி பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவளுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் பட்டினியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் சிரிக்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், என் உழைப்பில் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் இருக்கிறவங்க வந்து உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து இது பண்ணணும்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டு வேலைகள் கடுமையாக நடக்கு. விஜயா அங்கே போய் அது சுத்த இது சுத்தன்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வேலை போகிறாங்க. இங்கேயே வந்து பார்த்துட்ருக்க, அவங்க பார்ப்பாங்க, நீ சுரவா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அண்ணாச்சி அந்த பொம்பளையால் மட்டும் வீட்டுக்கு மேலே வர வேண்டாம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட வந்து இந்த வேலையை மணிக்கு முடிச்சு கொடுக்காதங்க, இடையில போட்டு போயிருங்க, அவர் தான் பணம் தந்துட்டார்ல, நீங்கள் பணத்தை எடுத்தீங்களா அப்படி போயிருங்க, இந்த கட்டடத்தை மட்டும் முடிச்சு கொடுக்காதங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கீழே வராங்க. விஜய் நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆளை 2 கொடுக்காரு. உடனே ஏங்க கை நீட்டிங்க அப்படிங்க. ஏன் கை நீட்டிங்க, கோவத்துக்கு வெளுத்துடும் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு வாட்டி நீங்கள் கை நீட்டி தான் நான் ஹாஸ்பிட்டலில் வீட்டுக்கு அலைஞ்சேன், இப்போ மறுபடியும் பண்ணுறீங்களாங்க அப்படிங்கிறாங்க. மேலே போய் என்ன சொல்லியிருக்கேன், கட்டடம் கட்டாதீங்க, பணத்தை தான் வாங்கிட்டீங்களா அப்படி போயிருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க மனசாட்சி ரீதியாக சொல்கிறாங்க, சரியா,
நீ வந்து இப்படிலாம் செய்ய வேண்டிய தேவையில்லை உனக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வீட்டுக்கு இந்த முத்து மீனா வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உன் லட்சணத்துக்கு தான் அந்த ரூம் வாங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அவங்க தண்ணி கொடுத்துன்னு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு கன்ஃபார்மாக அவங்க தண்ணி கொடுத்துன்னு தான் போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ரூம் நம்மளுது தானேன்னு சொல்லிட்டு விஜய் வழக்கம் போல் ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அங்கேருந்தே ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி நான் இப்போ வந்து பேசுகிறேன், உங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் ரூம் அடைச்சிட்டு வந்து பேசுகிறேன். அவங்க தண்ணி கொடுத்துன்னு போகிறது கன்ஃபார்ம் தான், மேலே இருக்க ரூம் உனக்கா ஸ்ருதிக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி மனோஜ் வேறு இப்போ தொழில் பண்ணுறான், அவன் வந்து மாடியில் ரூம் நீங்கள் புதுசாக கட்டும்போது அங்கே இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுபோக அவனுக்கு இயற்கை காற்று கொஞ்சம் வரணும்னா கொஞ்சம் மொட்டை மாடியில் வந்து நின்றுக்கிடுவோம், அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ தான் என் செல்ல மருமகா, என் மூத்த மருமக, உனக்கு இல்லாத ரொம்ப அப்படிங்கிறாங்க. ஒருவேளை சுருதி கேட்டால் என்னம்மா செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் வந்து சுருதி கொடுப்பீங்களா எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ மூத்த மருமக தான், அவள் செல்ல மருமகா, லோக்கலில் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா, அவளை நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்கள்ல, நான் அவள் கேட்டால் அவளுக்கு கொடுப்பேன், அவள் கேட்கலன்னா உனக்கு மட்டும் தான் தருவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த ஆண்டி மாற்றி மாற்றி பச்சவந்தி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டியை நல்லா கவர் பண்ணி கையில் வச்சுக்கணும், மேலே ரூமை கட்டணும்னா நம்ம எடுத்துடணும், மனோஜ்கிட்ட சொன்னோம்னா மனோஜ் தான் எனக்கு தான் ரூம்னு சொல்லிடுவார், மனோஜ் தான் வந்து ஆண்டிக்கு ரொம்ப 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 பிடிக்கும், அதனால் ஆண்டிகிட்ட பேசினா நம்ம மனோஜ் பேசினா தான் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே நடந்த விஷயத்த மனோஜுக்கு சொல்கிறாங்க ஃபோன் அடித்து. மனோஜே ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க வீட்டு விட்டு போகிறது தான் நல்லது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த பேச்செல்லாம் வந்து அண்ணாமலைக்கு கேட்க தான் செய்யுது. அண்ணாமலை ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. இந்த வீட்டிலேருந்து ஒருத்தவங்கள போகணுன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடு பலன்னு கட்டி சூப்பராக பால் காய்க்கிறாங்க. உடனே முத்து மீனாவையும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ வராங்க. வந்தோடனே விஜய் ஆர்த்தி எடு அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்களுக்கு எதுக்கு ஆர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க ஊருக்கு கண்ணு பூரா அவங்க மேலே தான் இருக்குது, ஆர்த்தி எடு அப்படிங்கிறாங்க. ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்தோடனே நேராக மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மேலே உள்ள ரூம் அவங்களுக்கு தானே கட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க பழைய ரூம் அவங்களுக்கு கொடுக்கட்டும், ரோகிணியும் மனோஜும் மேலே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாரு, அந்த ரூம் அவங்களுக்கும் கட்டினது, அவங்களுக்கு என்னென்ன வசதி செய்யணுமோ அதுக்கு ஏதாவது தான் செஞ்சுருக்கு, அதனால் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஏசியில் தான் தூங்கினியா விஜயா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நான் உங்களுக்கு சொந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. எந்த பொண்ணாக இருந்துட்டு போ, நீ ஏசியில் தூங்கலைல்ல, கல்யாணம் முடிஞ்சு ஏசியில் தான் தூங்குனேன், என் மருமகளையும் ஏசியில் தான் தூங்குவாங்க, என் பையனையும் ஏசியில் தான் தூங்குவாங்க, காசு எங்களுடையது, யார்கிட்டையும் காசு வாங்கி செய்யலை ஏன்னா அப்படிங்கிறாங்க. எங்கள் அவங்க வீடு கட்டும்போது ஏதாவது செலவு கொடுக்கணும்னாங்க வைக்கணும்னாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணேன், இப்போ வந்து அவங்களுக்கு மேலே வீடு கட்டி கொடுத்துருக்கேன், இப்போ அவங்க தான் அந்த வீட்டில் இருப்பாங்க, இருக்க இடமில்லன்னு சொல்லிட்டு தானே பேசிகிட்டு இருந்தேன், முத்து இருக்கிறதுனால மீனாக இருக்கிறதுனால இடந்துன்னு சொல்லிட்டு அவங்க மாடிப்படியில் வேறு வழி இருக்குல்ல, அப்படியே போய் கூட அவங்க புழங்கிப்பாங்க, அவங்க தனியாக இருந்துப்பாங்க, சமைக்கிறதுலேருந்து எல்லாமே வச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் முத்து ஒன்று மாதிரி இல்லை, நான் வீட்டோட ஜாயின்ட் தான் இருப்போமுங்க, சரியா, சமையலெல்லாம் ஒன்று, தங்குறது தனி அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக முத்து மாடிக்கு போகிறாங்க. பாட்டியும் வந்துடுறாங்க. டேய் முத்து நீ என்னை கூப்பிடலாம் நான் வரமாட்டேனா அப்படிங்கிறாங்க. பாட்டி வீடு இருக்கிற ரணகாலத்தில் கூப்பிட வேணாம்னு நினச்சேன், மீனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தா பாட்டி, அதான் பாட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. இருந்தாலும் முந்தாலும் முத்தை ஒரு நீட்டு தான் கை நீட்டுதாங்க. டேய் பேராண்டி ஏன்ட்டு நீ சொல்லியிருக்கோண்டாங்கடா என் பேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துருப்பேன், நான் வச்சு பார்த்துருப்பேன், அவங்க அம்மா வந்து பூக்கடை வச்சுருக்காங்க, அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி வயசான காலத்தில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னடா வயசாகிடுச்சு, அந்த விஜயா தான் கிளடிமாக இருக்கேன், நான் கிளடி மாதிரியா இருக்கேன், என்ன வேணாலும் செஞ்சு போடுவேன், நீ வீடு கட்டி தந்துட்டேன், கெட்ட சொன்னதே நான் தான், பால் காய்க்கு நீ கூப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. முத்து மீனா உங்களுக்கு சூப்பராக இருக்குது வைங்க அப்படிங்கிறாங்க. இப்படி அந்த ரூமில் போய் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுது. அப்போ வந்து ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்துட்டு மீனா வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படி மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மீனா, இந்த வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஃபாரினில் இருந்தா, அவள் வந்து இப்போ தான் இந்தியா வந்திருக்கா, அவளுக்கு கல்யாணம் வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து பூ வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பூக்கடை வச்சுருக்கீங்கன்னு அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அதனால் உங்கள் அக்காட்ட சொல்லி எனக்கு வாங்கி தாங்க, எவ்வளோ அமௌண்ட்டாக கொடுத்துருவோன்னு சொன்னாங்க, அதான் பூக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மேரேஜ் வந்து எப்படி நடத்துவாங்க ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பெரிய பணக்காரங்க, ரொம்ப கிராண்டாக நடத்துவாங்க, கிட்டத்தட்ட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம்ல, இதுக்கு டபுள் மடங்கு அப்படிங்கிறாங்க. அதிலே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு பூ வாங்கியிருப்பீங்க ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்போமா, சரி ரைட், இப்போ அதுக்கு 10 லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க. 10 லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிறாங்க. நேராக அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஸ்ருதி உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா அனுப்பியிருக்கேன், நீ அவங்ககிட்ட கொடுத்து பூவை கட்ட சொல்லிடு, அந்த டேட்டையும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அக்கௌண்ட்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் வீட்டுக்கார்ட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்தையான்ட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நம்பரை கேட்குறாங்க, கேட்டடிக்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபா மாற்றிருக்கோம், அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பூ கட்டி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்கு. உடனே பாட்டி சொல்கிறாங்க,
பார்த்தியா பார்த்தி இந்த ரூமுக்கு வந்த ராசி வந்த அன்றைக்கி உனக்கு பெரிய ஆஃபர் வந்திருக்கு, என்ன சூப்பராக பூ கட்டிட்டு வச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அவங்க ரூம் கட்டி கொடுத்தீங்க வச்சுட்டீங்க, ரைட்டு அதை விட்டுருங்க, வீட்டில் வச்சு பூ கட்டக்கூடாது, எங்கேயும் போய் கட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வீட்டில் வச்சு ஏன் கட்டணும், மொட்டை மாடியில் இவ்வளோ இடம் இருக்குது, வீடு புது ரூம் இருக்குது அவங்களுக்கு, அது போக பக்கத்தில் பெராண்டி இதில் ஒரு ஓலை குடிசையை போடு, இதில் பூக்கடை மாதிரி ஒன்று கட்டு, ஏன்னா மழையோ புயலோ அவங்க வார்டில் கட்டி கொடுக்கலாம், இந்த ரூமில் இருந்து அங்கே கரண்ட் வெளிச்சத்தை கொடு, நல்ல வெளிச்சமாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அத்தை கரண்ட்லாம் வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத விஜயா, அதுக்கு மேலே தான் உனக்கு ஒரு அளவு தான் மரியாதை, ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான். இந்த கீழே ஒரு ரூமையும் கொடுக்காம பிள்ளைகளை மொட்டை மாடிக்கும் கீழேயும் படுக்க போட்டால் அவளுக்கு காய்ச்சல் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கா ஒரு வாரம், அதெல்லாம் நீங்கள் என்ன ஏதுன்னு கொண்டு போய் பார்க்கல வைக்கல. அது போக இவளுக்கு ஒரு வீடு கட்டி ஒரு ரூம் கட்டி கொடுக்கணும், அது இதுங்க இந்த சுருதி பிள்ளை ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கு, அதை கட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக பூ இங்கே கட்டக்கூடாது அங்கே கட்டக்கூடாதுங்க, இங்கே தான் கட்டுவா, ஏன்னா பூ கட்டி கொடுக்குற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா மாடியில் முத்துங்க சொல்லுதுங்க கேளு, கடை போட்ட மாதிரி மேலே வந்து நான் சொன்ன மாதிரி கூரையில் மேய்ஞ்சிரு, என்ன இந்த வீட்டில் இருந்துக்கா, நீ பூ கட்டுறது இருந்தால் மீனாவுக்கு வர பூ ஆர்டர்லாம் எடுத்து செய்யுங்க, அப்படியும் மேலே ஆள் வச்சு கட்டணும்னா வீட்டுக்கு ஓடி வராமல் வெளியே ஓடி வர வச்சு கட்டியிருங்க, அந்த பூ அந்த விஜயா கண்ணில் பட்டால் தான் உங்களுக்கு கண்ணு போடுது, நல்ல மாதிரி இருங்க அப்படிங்கிறாங்க. நானும் தான் கண்ணு போட போகிறேன் அப்படிங்கிறேன். ஆமாம் நீ கண்ணு தான் போடுத, இந்த மீனா வந்து சம்பாதிக்க வைக்கிறோம் உனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ பற்றி தான் தெரியுமே, இந்த மீனா வந்து வீட்டோடு அடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா, அது ஒரு காலம் நடக்காதில்லம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்மளை சொல்கிறாங்க, அந்த டேட்டில் ஆர்டரை கரெக்டாக பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்த அன்னைக்கு நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு, கட்டி கொடுத்துடலாமா வச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடலாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பேராண்டி அந்த குடிசை போடுறதுக்கு ஆட்களை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே காரில் போய் ஆட்களை பார்க்குறாங்க, மாடியில் சூப்பராக குடிசை போட்டிருக்காங்க. இதை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏம்மா ஏசியில் இருக்கிறத விட இதில் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் கூட மதிய நேரம் இங்கே ஒரு ஒயர் கட்டில் போட்டால் படுத்துக்கிடுவேன், மீனா பூ கட்டுறது அன்றைக்கி நான் கீழே படுத்துக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு வந்து பூ ஆர்டர் இந்த வீடு புதுசாக போன நேரத்துலேருந்து ஏகப்பட்ட ஆர்டர் வந்துகிட்ருக்கு. உடனே ஒவ்வொரு ஆர்டராக ஃபைல் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே முத்து வந்து அண்ணாமலைட்ட சொல்கிறார், எப்பா இந்த வாரத்தில் எல்லா நாளும் ஆர்டர் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வண்டிக்கு போக முடியாதுல்ல முத்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ போக முடியாது, பூவை டெலிவரி பண்ணுறதுக்கே மீனா வந்து காசு கொடுத்துட்றா, எங்கள் உள் வீட்டுக்குள்ளேயே ஓடுதுறாப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை வரிசையாக செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பெரிய ஆர்டர் எப்படியாவது கெடுத்தாகணுமே அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா மூஞ்சே சரியில்லை. அப்போ வராங்க அண்ணாமலை, இங்கே பாரு விஜயா, அவங்க தொழிலை பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள இடைஞ்சு போனது வேலை வச்சுக்கிடாத, அவள் வீட்டு வேலை செய்த மாதிரி இல்லை, நீ வீட்டு வேலை செய்யணும் வைக்கணுன்ட்டு கிடக்காத, இது சரி இருக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு உடம்பு சின்ன சரியில்லை, ஆனால் ஆட்களை போட்டு சூப்பராக கட்டி எல்லா ஆர்டருமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதிக்கிட்ட வராங்க ரோஹிணி, ஸ்ருதி தப்பாக நினைக்காதீங்க, ஏற்கனவே மீனாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து இப்போ தான் சரியாக இருக்குது, அவங்க பூ கட்டினா சரி வருமா, இல்லை அந்த பூவில் வந்து தொச்சு வந்துட்டால் என்ன செய்ய முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன் ஸ்ருதி ஏன் மீனா ஏன் ரோஹிணி இதை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வேறு ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு இங்கேருந்து தான் கட்டுறீங்க போகணுமா, என்ன பெரிய கடையில் கட்டி போட்டோம், இவங்க சொதப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு தானே அசிங்கம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், நானும் மீனாக்கா கூட சேர்ந்து கட்ட தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்துட்டு நீங்கள் ஏன் பூ கட்டணும் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நான் ஹெல்ப் தானே பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் கட்டின ஒரு மூலமாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நைட்டு சூப்பராக கட்டி கொண்டு கொடுத்துட்றாங்க. அங்கே வந்து பூவை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஆச்சரியப்படுதாங்க. நான் ஃபாரினில் இருந்திருக்கேன், ஆனால் அங்கே கூட இந்தளவுக்கு கட்டினதில்லை, தாய்லாந்தில் எவ்வளவோ பூ கட்டி வியாபாரம்லாம் பண்ணுவாங்க, இப்படி ஒரு அழகாக கட்டின பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எங்கள் அக்கா மீனாக்கா சூப்பராக கட்டுவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், கூட ஒரு 2 லட்ச ரூபா நான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன், நீ கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா உங்கள் வீட்டுக்கார அக்கௌண்ட்டில் கூட 2 லட்ச ரூபா அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அது எதுக்கு மீனா, அது எதுக்கு ஸ்ருதி, அதான் நீங்கள் 10 லட்ச ரூபா தந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கூட 2 லட்ச ரூபா தந்தாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாருது. ஸ்ருதிமா இந்த பணத்தெல்லாம் எதுக்கு அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன், நீனே வச்சுக்க வேண்டியதானம்மா, உனக்கும் ரவிக்கும் எதுக்காக ஆகும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி இந்த பணம் வந்து மீனாவோட பணம், அதனால் மீனாட்ட தானே கொடுக்கணும், மீனா வந்து சூப்பராகவே பூ கட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு அதுவே பேராயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு, இவள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா, வீட்டுக்கு வாடகை கிட்ட எதுவும் கொடுக்க மாட்டேக்கா, இன்றைக்கி இவர் வரட்டும்,
இன்றைக்கி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வராரு. முத்து வந்துடுறாங்க. முத்துவும் அண்ணாமலையும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏங்க மாடியில் வீடு கட்டி கொடுத்ததெல்லாம் சரி தான், அந்த குடிசை போட்டு வச்சுக்கிட்டு கடை வச்சுக்கிட்டு கிடக்கா மேலே பூவு இப்படிலாம் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கான். இது சரியில்லை வைக்கல அப்படிங்கிறாங்க. என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க ரோகிணி வந்து என் பேரில் பூ வாரலர் வச்சா எனக்கு மாதம் 5000 செலவு தந்துட்டுருக்கா, இந்த பூக்கார் எனக்கு என்ன தந்துட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. அத்தை நான் பிடிங்க, மாதம் 1000 வாடகை உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ கரண்ட் பில் யார் தருவா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறது, ஏம்மா யார் கடையை வாடகை கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து கடைக்கு கரண்ட்லாம் எழுதி கொடுக்கணும், நீங்கள் ஒன்றும் எழுதி கொடுக்கல, நான் தான் ஒயர் போட்டிருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க. சரி மாதம் 1000 கரெக்டாக வரட்டும், இல்லைன்னா நடந்துக்கிட்டதே வேறு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, ஆகா இந்த அத்தைக்கு வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மீனா சைடு சாஞ்சிருவாங்களே, இந்த வீட்டில் நமக்கு மரியாதைலாம் போயிடும், ரோஹிணிக்கு மரியாதைலாம் போயிட்டுனா நல்லாவே இருக்காது, நான் மனோஜ் பொண்டாட்டி தான் இந்த வீட்டில் கத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாட்ட போய் பேசுகிறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் 1000 வாங்கிட்டீங்க மீனாட்ட வாங்க மாட்டேங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவள் லட்சக்கணக்கில் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா, எதுவுமே தரமாட்டுக்கா, மாதம் 1000 அவட்ட கறந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்படியே பண்ணியிருந்தால் உங்களுக்கு மரியாதை இருக்காது, முன்னாடி நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி கடை வச்சதே உங்களுக்கு பிடிக்கல, கடையை மாநகராட்சி சொல்லி எடுக்க சொன்னீங்க, இப்போ மாடியில் இருக்குது, உங்களுக்கு அதை விட அசிங்கம், விஜய் அதான் வீட்டில் பூக்கடை வச்சுருக்கான்னு சொல்லி தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியேம்மா கேவலமாக பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அதை விட மோசமாக பேசுவாங்க ஆண்டி, அதனால் நீங்கள் வந்து பூக்கடை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி அப்படிங்கிறாங்க. மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஆண்டி, கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வருவாங்க, அழகாக கடையை கட்டுன்னு சொல்லுவோம், பூ அங்கங்கே கிடக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அதான் சுத்தமாக வச்சுருப்பாளா அப்படிங்கிறாங்க. என்றைக்கு பூ கட்டுறாங்கன்னு பார்ப்போம், அன்றைக்கி எப்படியும் காஞ்சி பூ அங்கங்கே கிடக்கும், அதை மாட்டிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீடியாவுக்கும் தகவல் சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா கண்டிப்பாக செய்யுமா, டிவி பேப்பர் முந்தி அசிங்கப்படுத்தணும், அதோட தொழில் முடியணும், இந்த வீட்டுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதேமாதிரி மாநகராட்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மாநகராட்சி அதிகாரிகள் மீடியாவோடு வராங்க, வந்து பார்க்குறாங்க, பயங்கரமாக பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருக்குது. இதை பார்த்தோன்னா டிவி பேப்பர்லேருந்து வருது, இந்த மாதிரி மீனாங்கிறவங்க பூ கட்டுறாங்க, சுத்தமாக வச்சுருக்குறாங்க, அதனால் வீட்டுக்கு சுற்றி இருக்க குடியிருப்புகளுக்கு எல்லாமே கொசு தொல்லையாக இருக்குது, நிறைய நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் மீனா வந்து பயங்கரமாக பூ கட்டுறாங்க, அதுபோக சுத்தமாக வச்சுருக்குறாங்க. அவங்க பூ கட்டும் மிக அருமையாக இருக்குது. மீனா நீங்கள் எவ்வளோ நாளாக பூ கட்டுறீங்க, ஏது கட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. மீனா நான் சின்ன வயசுலேருந்தே கட்டுறேன், யார் கேட்டாலும் கட்டி கொடுப்பேன், எந்த நேரத்தில் ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் வந்து மொபைலில் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் பெரிய அளவில் ஆர்டர் பண்ணிங்கன்னா காரில் கொண்டு கொடுப்போம், ஆட்டோவில் கொண்டு கொடுப்போம், சின்ன வகையில் ஆர்டர் பண்ணால் பைக்கில் கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மாநகராட்சி அதிகாரி சொல்கிறாங்க, இங்கேருந்து விஜயானே யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடு அவங்க பேர் தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்டில் மேலே நாங்கள் வந்து ரைட் பண்ண வந்தால் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மாநகராட்சி எழுதி கொடுக்கணும், வந்து காலையில் வந்து மாநகராட்சி எழுதி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நான் எது சார் எழுதி கொடுக்கணும், அவள் கூட வச்சுருக்கு, நான் எதுக்கு எழுதி கொடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை வீடு உங்கள் பேரில் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம் சார் எங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா திரும்ப முடிக்காங்க. சரி சார் நான் நாளைக்கு காலையில் மாநகராட்சி வரேன் அப்படிங்கிறாங்க. காலையில் போய் உட்காந்துருக்காங்க. அந்த அதிகாரி வரவே இல்லை. காலையிலேருந்து மதியம் வரையும் உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா உங்கள் வீட்டில் தானே இருந்துச்சு, அதெல்லாம் நடந்தது ஒன்றுமே இல்லை, போய் பூக்காரன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அது ஏன் பூக்கடையே கிடையாது அப்படிங்கிறாங்க. உங்கள் பூக்கடை கிடையாதுனாலும் உங்கள் வீட்டில் தானே வைக்க சொல்லியிருக்கீங்க, எப்படின்னாலும் வாடகை நீங்கள் தானே வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் இதை யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. அந்த மீனா சொல்லிட்டாங்க, மாதம் 1000 வாடகை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால் கடை உங்கள் கடை தான், நீங்கள் தான் எழுதி கொடுத்துட்டு சொல்லிட்டு உட்கார வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு எழுதி வைங்க அனுப்புகிறாங்க. இங்கே ரோஹிணி நினைக்காங்க, நம்ம எதுக்கு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும், எங்கே எதுக்கு காத்து கிடக்கணும்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடித்து என்ன ரோஹிணி இன்னும் முடியலையே வேலை முடியல அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு அம்மா கூட அழைஞ்சிட்டு கிடக்க, அவங்கள தேவனா போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. லவுடு போட்டு பேசிடுறாங்க. டேய் மனோஜ் என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம வீட்டில் அப்பாவோட நீங்கள் தானம்மா வரோம் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆமாடா அது என்னமோ உண்மை தான், நானே அழகிய மாதிரி ஆகிட்டுடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த பூக்காரி கீழே கூடி வேலை பார்க்காடா, அவள் எனக்கு வாடகை தரா, நான் தான் ஓடர்ந்து போட்டு கொடுத்துட்டு போல, அதனால தான் நீ வந்து இவ்வளோ நேரம் காக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் தான் சொன்னேன்னா முதல்ல அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு, நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் எங்கடா அசால்ட்டாக இருந்தேன், உங்கள் அப்பா தான் வீட்டை விட்டு அவங்கள அனுப்பவே மாட்டேங்காங்களே அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு ஏகப்பட்ட ஆர்டர் ஆன்லைனில் வருது. இந்த மாதிரி நீங்கள் தானே மீனா எங்களை பூ வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆர்டர் வரும்போது ஒவ்வொருத்தராக வண்டியில் வாங்கிட்டும் இருக்காங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. நம்ம வீட்டு வாசல்லையும் நம்மளால் போக முடியல, அவ்வளோ கூட்டம் வருது. எல்லாம்
மீனாவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ முகூர்த்த நேரத்தில் பயங்கரமாக போகுது. அப்போ முகூர்த்தம் எல்லாமே முடிஞ்சிருது. முடிஞ்ச பின்னாடி மீனா வந்து இயல்புக்கு வந்துடுறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, மீனா ஒரு முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு, 2 நாளைக்காவது ரெஸ்ட் எடுமா, உடம்பு சரியில்லாமல் இருந்தால் ஏகப்பட்ட ஆர்டர் வந்துச்சு, நீ கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க, முத்து உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கான், 2 பேருக்கும் ரெஸ்ட்டு தேவை, அவங்களுக்கு தான் மேலே மாடியில் ரூம் கட்டி தந்தாச்சுல, 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைங்கம்மா, ஆன்லைனில் ஆர்டர் வாங்கிறதுனால நான் வந்து லீவே போட முடியல, அதனால் சம்பளத்துக்கு 2 பேர் ரெகுலராக வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க சம்மந்தமான ஆள்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா அம்மாவுக்கு மறந்துட்டு நினைக்கிறேன், நாங்கள் நடப்பாதையை வந்து வெளியே கூடி தான் மேம்படுத்துகிறோம், அப்படியே பயன்படுத்த போகிறோம்பா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு வாசல் வழியே தானே வருவாங்க, வாசல் வழியாக வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க அடுத்த ஆள் வரக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எப்போ அடுத்த ஆள் வராங்களோ வைக்கலாம், அது அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மீனா தொழில் பண்ணு தான் அவங்களுக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு பிடிக்கல அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுதுடா, அவளுக்கு பெரிய பெரிய ஆஃபர் வருது, நிறைய ஆஃபர் வருது, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, இன்றைக்கி வர சொல்ல நல்லா பார்க்குறீங்க, இதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ண டீமு ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணவங்க என்னனாலும் பண்ணட்டும், மீனாக்குது விளம்பரம் தான், இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு தான் பல மடங்கு வியாபாரம் எங்களுக்கு வரப்போகுது, நாங்கள் பெரிய ஆளாக போகிறோம், எங்களால் இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு சொந்த வீடு கூட வாங்க முடியும், ஆனால் வந்து எங்கள் அப்பாவோட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கிடப்பு. உடனே மனோஜ் வராங்க. மனோஜ் அவன் சாதாரண ஒரு கை நாட்டு, அவள் ஒரு சாதாரண கை நாட்டு, 2 பேருமே தொழில் பண்ணி ஜெயிக்கலாங்கிறாங்க, நீ பெரிய பர்னிச்சர் கடை வச்சுருக்க, என்னடா நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வியாபாரமே இல்லை, ஒவ்வொரு பொருளாக வைக்க உங்களுக்கு சம்பளம் கொடுத்த மாதிரி தான் இருக்க தவிர்த்து லாபம்னு ஒன்றுமே வரலம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் காலையிலே எழுந்திரிச்சு போமா அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் நான் காலையிலே எழுந்திரிச்சு போனோம்மா, யாரும் வரல அப்படிங்கிறாங்க. எத்தனை மணிக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. 5 மணிக்கே போனோம்மா, 1 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன், எனக்கு சரியான கடுப்பாயிட்டா தான் வீட்டில் வந்து தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்படி இருந்தால் எப்படிடா தொழில் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா தொழில் பண்ணி ஜெயிச்சிருவோம்மா அப்படிங்கிறாங்க. டேய் பேச்சு மட்டும்தான்டா இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிருடா, ஏன்னா இந்த வீட்டில் உன்னால் நான் அசிங்கப்பட்டு நிற்பேன்டா அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு நாள் வராதும்மா, என் மனோஜ் என்றைக்குமே செய்வான், எங்கள் அம்மாவுக்கு என்னால் பெரிய பெருமையாக தான் பேராக தான் இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பூ விலை தட்டுப்பாடுங்கிறதுனால மொத்த மார்க்கெட்டில் ரொம்பவே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ பூவே எங்கேயுமே கிடைக்காம இருக்குது. அப்போ மீனா வந்து இன்றைக்கி வேலை கிடையாதும்மா, உங்களுக்கு ஏதாவது சமைக்கணும்னா சொல்லுங்கள், சமைச்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா உன் கையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஐர மீன் குழம்பு வச்சு தாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஐர மீனை வாங்கி கொண்டு கொடுக்குறாரு முத்து. உடனே ஐர மீன் சூப்பராக வச்சு கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது, நம்மளும் சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. உடனே விஜயாவுக்கு எச்சுறதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் ருசியாக வச்சுருக்கேம்மா, சே இதெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க, ஏங்க நான்லாம் சாப்பிட்டு சமைச்சு தந்தது இல்லையோ அப்படிங்கிறாங்க. எனக்கு நினைவு இல்லைம்மா, நீ ருசியாக வச்சு தந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்படி என்னத்தான் ருசியாக வச்சுருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா அதை பில்டப் பண்ணி பார்க்குறாங்க. செம்ம ருசியாக இருக்குது, மீனா வயிற்றுக்கு சாப்பிட்றாங்க. சரி நம்ம போனோம்னா ஆண்டி அத்தை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனா மாடியை பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து 2-3 நாளாக வீட்டிலேயே இருக்கிறாங்க. வீட்டு வேலையை காலையில் தூத்துட்டு தொலைச்சிட்டு மட்டும் அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்க்குறாங்க. முத்துவுக்கு அண்ணாமலைக்கு அவங்களுக்கு மட்டும் சமைச்சு வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. மனோஜ் காலையிலே வேலைக்கு பட்னியாக போகிறாரா வைக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ ரோகிணி உனக்கு சமைக்க தெரிஞ்சு ஏதாவது சமைச்சு தான், ஏன் தினம் கடையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, நிறைய காசு மீனா போகுது, அது போக நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணவும் கஷ்டமாக இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ சமைச்சுதாங்க அப்படிங்கிறாங்க. சமைச்சு தரணுமா, ஏன் நீங்கள் சமைக்க வேண்டியது உங்கள் வீட்டுக்காருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் உங்களை வந்து வீட்டில் சமைச்சு தர மாட்டீங்களா, பூ மட்டும் தான் கட்டுவீங்களா, அதுக்கு என்ன பணம் தரணுமோ நான் தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் வேலைக்காரி ஒன்றும் கிடையாது சரியா, ஆனால் நானும் உங்களை மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான், உங்கள் வீட்டுக்காரர் சமைச்சு கொடுக்கணும், நீங்கள் சமைச்சு கொடுங்க, என்ன சமைக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தது வந்து ஒரு மருமக வேணும்னு சொல்லி கிடையாது, இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அங்கிளாக இருந்தாலும் சரி தான், இந்த ஆன்ட்டியாக இருந்தாலும் சரி தான். அதனால் நீங்கள் ரொம்ப ஓவர் ஆடாதீங்க மீனா, இன்றைக்கி தொழில் பண்ணலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ரோகிணி, சரி நீங்கள் பிறக்கும் போதே பெரிய கோடீஸ்வரங்களோ அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரர் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தெரியும், எனக்கு தெரியும், அந்த குமரிபாளையத்தில் அவங்க அப்பா பெரிய பணக்காரரு, உங்கள் அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, நீங்கள் கூட மறைஞ்சிருந்தீங்களே, அவங்க தானே அவங்க பெரிய பணக்காரம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி ஒரு மாதிரி ஆகிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியும் ரோகிணி, நான் கத்தி பேசவும் விரும்பலை, யார்ட்டையும் சொல்லையும் விரும்பலை, இதை நான் சொல்லியிருந்தோம்னா என்றைக்கே நீங்கள் வீட்டு விட்டு போயிருப்பீங்க, என்ன இப்படி நக்கலால் நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க, என்ன இந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையும் போயிருக்கும், நான் அதை சொல்ல விரும்பலை. எங்கள் அத்தை எதனால் உங்களை கட்டினாங்க, எதனால் இந்த வீட்டில் நீங்கள் வந்து ராஜ வாழ்க்கை வாழுதீங்கன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி இந்த வீட்டில் இருக்கீங்க. நான் எதையுமே போய் சொல்லலை, உண்மையை சொல்லி தான் எங்கள் வீட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. அது போக எங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி தான் என் வீட்டுக்காரையை கட்டியிருக்கேன். ஏன்னா யாரோட வாழ்க்கையில் நான் வரலை, வராதான் வச்சாங்க. நீங்கள் யாரோட வாழ்க்கையில் எப்படி வந்தீங்க, உங்கள் முன்கால வாழ்க்கை என்ன,
பண்ணேன். எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும், என் வீட்டுக்காருக்கும் தெரியும். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். யாருடைய பர்சனலையும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதுபோக நீங்கள் பார்லரை எப்போவுமே விற்றீங்க, அங்கே என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் ரோகிணி. நீங்கள் வந்து இன்னும் வந்து மிரட்டி உருட்டி வேலை செய்யணும்னு வைக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு காலம் நடக்காது. உங்களுக்கு புருஷனுக்கு சோறு வாங்கணும் போகணுமா அப்படி பொங்கி கொடுங்க. இல்லை நீங்கள் திங்கணுமா பொங்கி சாப்பிடுங்க. அன்பாக சொன்னால் அந்த மீனா கேட்பேன். சரியா? நீங்கள் வந்து என்னை வந்து நெருக்கடி பண்ணி இதை செய்ய வைக்கணும்னா அது ஒரு காலம் நடக்காது. நான் முத்து பொண்டாட்டி, மனோஜ் பொண்டாட்டி இல்லை. நெளிஞ்சு போகிறதுக்கு புழுவா? சரியா? உங்கள் புருஷனுக்கே அவ்வளோ வீரியம் வீம்பு இருக்கும்போது என் புருஷன் உழைச்சி யாரையும் உழைக்காமல் ஏமாத்தாமல் சாப்பிடுவார். அவர் பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ வீம்பு இருக்கும். நானும் உழைச்சி சாப்பிட்றேன். உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க பார்லரில் என் சொந்த பார்லர்னு சொல்லிட்டு சுற்றலை. நான் ஏழையாக இருந்துட்டு பணக்காரின்னு சொல்லி ஏமாற்றலை. பெற்ற அம்மா இருக்கும்போது அம்மா இல்லை அப்பா தான் இருக்காருன்னு சொல்லலை. எங்கள் அப்பா வந்து ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லலை. இங்கே மலேசியாவில் அப்படி இப்படின்னு நான் சொல்லலை. சரிங்களா? எங்கள் அப்பா வந்தாலும் அப்படி செஞ்சிருவார் இப்படி செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் வாங்கி நாடகம் நடிக்கிற ஒரு ஆளை வந்து நடிக்க வச்சு உங்கள் மாமாவை கூட்டிங்க. இதெல்லாம் எல்லா விஷயமும் எனக்கு என் வீட்டுக்காரன் தெரியும். நாங்கள் சொல்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ 5 நிமிஷம் ஆகாது. அதை சொன்னால் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் நானும் என் வீட்டுக்காரன் இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கோம். சரிங்களா? இனிமேலும் ஓவராக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என் பொறுமையை மீறி வாயிலேருந்து வந்துடாம. சரியா? நானே என் வீட்டுக்காரா சொல்லக்கூடாதுங்கிறது வைராக்கியத்தில் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆகா, நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டான் இந்த மீனா ஒரு கை நாட்டு, இந்த முத்து ஒரு கை நாட்டு. இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நம்ம இந்த வீட்டில் பெரிய ஆளாக இருக்கான்னு நினச்சா எப்படி சொல்லிட்டாளே, அவளை வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு போனால் அவள் நம்மளை வந்து இழுத்து வாங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க. இந்த சொன்ன ரோஹிணி கேட்குறாங்க, என்னம்மா ஒரு மாதிரி பேசணும் என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அத்தை, அவங்க சமைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏய், நீ சமைச்சு கொடுக்க மாட்டியா, சும்மா இருந்தால் சமைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை, சும்மா இருந்தால் உங்களுக்கு சமைச்சு தரணும்னு எனக்கு அவசியம் இல்லை அத்தை. என் புருஷனையோ என்னையோ குறைச்சி மதிப்பிடும்போது நான் எதுக்கு சமைச்சு தரணும்? நீங்கள் அத்தை எனக்கு ஒன்று வேணுமான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு மட்டும் சமைச்சு தரேன். என்ன, அதுவும் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து சமைச்சா தான் எனக்கு சமைக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. அதனால் உங்களுக்கும் சமைச்சு தர முடியாத. எங்கள் மாமாவுக்கு நான் காலத்துக்கு சமைச்சு கொடுப்பேன். என் வீட்டுக்காருக்கு என் ஆயுசுக்கு சமைச்சு கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு நான் சமைச்சு தர தயாராக இருக்கேன். ஆனால் சம்மந்தமில்லாதவங்களுக்கு எனக்கு சமைக்கணும் வைக்கணும் அன்பாக சொன்னால் கேட்பேன். சுருதி கூட அன்றைக்கி உங்கள் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மீனா, எனக்கு சமைச்சு கொடுங்க. நாங்கள் சமைச்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னாங்க, அன்பாக இருக்காங்க. அந்த மாதிரி அன்பாக தான் நான் செய்வேன் ஆண்டி. அத்தை, நான் வந்து யாருக்கும் சொல்லிலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு ரொம்ப திமிரு தாண்டி அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப திமிரு தான் அத்தை. நான் மித்து பொண்டாட்டியில் அத்தை ரொம்ப திமிரு இருக்க தான் செய்யும். பிறவிலேயே எனக்கு கொஞ்சம் திமிரு உண்டு. என் வீட்டுக்கார கட்டணும் கூட கொஞ்சம் திமிரு வந்துட்டுது அப்படிங்கிறாங்க. இருடி உன்னை வீட்டு விட்டு அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, ஒரு காலமும் நடக்காது. இந்த வீடு பாதி எங்கள் மாமா பேரில் இருக்குது. எங்கள் மாமா வந்து நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, என் வீட்டுக்காரர் சொன்னால் தான் கேட்பாங்க. போகிற போக்க பார்த்தா நீங்கள் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து உங்களை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, உங்களையும் மனோஜும் ரோகிணியும். அதனால் நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஏய், ரொம்ப கேவலமாக இருக்குது நீ பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் ரோகிணி பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர பீதியாகுது. இந்த முத்து மீனாவும் ஒரு வேளை கோவத்தில் சொல்லிடுவாங்களோ, நம்ம எதுவும் ஆன்ட்டி மாதிரி நம்ம எதுவும் பேசக்கூடாது. இன்னும் வந்து ரோகிணி இன்றைக்கி வந்து மீனாகிட்டே முத்துக்கிட்டே நம்ம வச்சுக்கிட்டே கூடாது. நம்ம இந்த வீட்டிலேருந்து சீக்கிரம் முன்னேறி வெளியே போயிடணும். வெளியே போய் பெரிய அளவில் தொழில் பண்ண ஆரம்பிச்சோம். இங்கே கடந்தோம் அப்படின்னா நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோம். இந்த முத்துக்கெலாம் வந்து உண்மை தெரிஞ்சிருக்கானா எவ்வளோ நாளும் சொல்லலை. என்றைக்கு சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு உட்காந்துட்டுருக்காரான்னு தெரியலை. அதனால் வந்து சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடணும். காலையிலே எழுந்திரிச்சி வேலைக்கு போயிடணும். அது போக வந்து அன்டையத்தில் தான் வரணும். நம்ம சீக்கிரம் முன்னேறிடணும். மனோஜ்கிட்ட சொல்லிடணும். மனோஜ் வந்து இந்த வீட்டில் தான் உங்களுக்கு மரியாதை இருக்காது, நம்ம தண்ணி கொடுத்து நம்ம போயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பேசி கொண்டு போயிடணும். மனோஜ் அந்தளவுக்கு சிந்திக்க மாட்டார். ஆனால் முத்து ரொம்ப மோசமானவன். அந்த நாடக நடிகரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கான். நான் யார் என்ன வரணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கான். என் பார்லர் விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கான். இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கவன் எனக்கு பையன் இருக்கான். எங்கள் அம்மாட்ட பையன் இருக்கான். கிறிஸோட அம்மா நான் தானே தெரியாதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அதனால் அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே நேராக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா, நீ எதுக்கு மீனாட்ட சொன்ன அப்படின்னா, என்னடி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்து நடந்ததுலேருந்து எல்லாமே மீனா சொல்கிறாளே அப்படிங்கிறாங்க. ஏன்டி அது எல்லாமே மீனா கண்டுபிடிச்சிட்டா. மீனா கண்டுபிடிச்சி கேட்டேன். 3-4 மாதத்துக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அவங்க வீட்டில் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் மீனாட்ட உடையில பேச தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நான் தான் மீனாட்ட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ எதுக்கு பேசினே வச்ச அப்படிங்கிறாங்க. நான் பேசினா தான் கரெக்டாக தான் பேசினேன். நீ தான் அந்த வீட்டில் வந்து அந்த மீனா பிள்ளைய ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க. அவள் உடம்பு சரியில்லாமல் கூட நீ பார்க்கல. உன் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணும் அவன் புருஷனும் இது வரைக்கும் வீட்டில் சொல்லியிருக்காவளா வச்சுருக்காவளா, அதிலே தெரிஞ்சுக்காம குணம் என்ன குணம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ தான் அவங்க நல்ல மாதிரி நினைக்க, அவங்க நீ வீட்டை விட்டு அனுப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்து மாதிரி கேவலமான குணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மா சிரிக்கிறாங்க. ஏம்மா சிரிக்கிற, நானே கேவலமானவா, நானே சொல்கிறேன்னு பாக்கியோ அப்படிங்கிறாங்க. உண்மை தானடி, அவங்க வந்து என்ன தப்பு செஞ்சாங்க? நீ செய்கிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்க நல்லவனாக தான் இருப்பாங்க. அந்த முத்துக்கு வந்து கோவப்படுறாருன்னா உண்மையாக இருக்க இடத்துல அவர் உண்மையாக இருப்பார். பொய்ன்னு வரும்போது கோவப்பட தான் செய்வார்.
நீ அவன் கூட பிறந்த அண்ணனை வந்து ஏமாற்றி கட்டியிருக்க. அவருக்கு அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். அதன் அடிப்படையில் உன்கிட்ட எப்படி பேசுவார், கொஞ்சிட்டா பேசுவார். ஆனால் அப்படி இருந்தாலும் வாழ்க்கையை கெடுக்கல, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ இந்த முத்து மீனாவை பற்றி பேசுகிறதா என்கிட்ட ஃபோனில் பேசுகிறதா வைமா அப்படிங்கிறாங்க. நீ என்றைக்குமே புரிஞ்சிக்க போகிற இல்லடி, கிறிஷை வந்து என்றைக்கும் உன் பையன் சொல்ல போகிறதில்ல. அந்த முத்து மீனாவை என்கிட்ட என்ன தெரியுமா வந்து சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் வேணால் தத்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னுங்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா நீ ஃபோனை வை, பிள்ளையை நீ தத்து கொடுத்தேன்னா என் வாழ்க்கை ஓரளவாக முடிச்சு விடலான்னு நினைக்கியா, உனக்கு பிள்ளையை வளர்க்க முடியலன்னு சொல்லி நான் ஆசிரமத்தை சேர்த்துட்டேன், அனாதாசிரமத்தை சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என் பேரை இருக்கடி அனாதாசிரமத்துக்கு போகணும், நான் இருக்க வரைக்கும் நான் வளர்த்துப்பேன், யார்ட்டையும் கொடுக்குற மாதிரி இல்லை. என் பேரை நான் வளர்த்து ஆளாக்கி விடுவேன். உன்னை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி ஒரு நிலைமைக்கு ஆக்கினவா நான் வந்து என் பேரனை ஆக்க மாட்டேன்னா அதெல்லாம் பார்த்துக்கிறேன். என் புருஷன் குடிக்காரன், நான் உழைச்சதெல்லாம் எடுத்துக்கொண்டு அழிக்கிறவன், அப்பேற்பட்டவனையும் வச்சுக்கிட்டு நான் ஒன்று வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். இப்போ நான் ₹1 காசு உழைச்சாலும் போது என் பேரனுக்கு தான். அதனால் நீ அதெல்லாம் கவலைப்படாத, என் பேரன் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நான் உனக்கு ஃபோன் அடிக்கிற கடைசி ஃபோன் இதாம்மா, இன்னும் உனக்கு ஃபோன் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் எடி, இன்னும் நீ எனக்கு ஃபோன் அடிக்க தான் செய்வேன். ஏதாவது ஒரு கதை மாட்டினா இந்த குமரிப்பாளையம் தான் நீ வந்தாகணும், வேறு எங்கேயும் போக முடியாது. நீ சொல்லுது ப்ராடு சொல்லுது மாதிரி எங்கள் அப்பா வந்து மலேசியாவில் பெரிய பணக்காரராக இருக்கார், அவர் ஜெயிலில் இருக்கார், அப்படி இப்படிலாம் நீ சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே முன்ன என்கிட்ட சொல்லிடுவா, முத்துன்னு என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க. அன்றைக்கி சிஐடி குமரிப்பாளையத்துக்கு வரும்போது கூட அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். மனோஜுக்கு இந்த விஷயமும் தெரியக்கூடாதுங்கிறது தான் அவங்க கூட்டி வந்தாங்க. நீ இந்த வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சரி இந்த வீட்டில் தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. சரியா, முத்து மீனா என்கிட்ட கண்ணை காமிச்சிட்டு தான் போனாங்க. நான் தான் உன்ட்ட காட்டிக்கிடுறேன். ஆனால் நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காத, என்றைக்கா ஒரு நாள் இது வெளி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சங்கடமாயிரும். அதுக்குள்ளே முத்து மீனாட்டி நல்லா பழகி மன்னிப்பு கேட்டுரு. அப்படி கேட்டேன்னா அவங்க வந்து உன் புருஷன்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணுவாங்க. நீ அவங்ககிட்ட மோதல் போக்கில் இருந்தால் அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், எப்படி நாடகம் நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் நாடகமே நடத்திக்கிட்டு ஃபோனை வைடி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்கிறாங்க, எப்போவுமே நம்ம அம்மாவை நம்ம தான் ஃபோனை வைன்னு சொல்லுவோம், இதுங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ரொம்பவே கோவத்தில் வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யாவுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி முத்துக்கு மீனாவுக்கு என்ன பற்றி தெரிஞ்சிருக்கிட்டே அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவங்க சொல்லலை, எதுக்காக சொல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தெரியல, காலம் பார்த்துருக்காங்களோ என்னமோ தெரியல, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத, முடிஞ்ச அளவு சீக்கிரம் வீட்டு விட்டு வெளில போவார், வீட்டு விட்டு வெளில போகலன்னு வச்சுக்கோ அசிங்கப்பட்டு போயிடுவேன். அதுபோக உங்கள் மாமனார் பணத்தில் தான் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, கடையும் பிடிங்கிட்டு விட்ருவாங்க. நீ இந்த நேரத்தில் வீட்டு விட்டு வெளில போனோம்னா உன் கடையும் கையிலே இருக்கும். அதுபோக வந்து நீ யார் என்ன வரணும்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் காலத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. உன் மாமியாரும் உங்கள் அப்பா எப்போ உள்ள வருவார், உங்கள் அப்பா பணம் எப்போ கிடைக்குங்கிறத கேட்க மாட்டாங்க. அதனால் தகுந்த நேரம் இதுதான், தயவுசெய்து வீட்டு விட்டு வெளில போயிரு அப்படிங்கிறாங்க. ஆமாடி ஒரு வீரப்பாரடி அப்படிங்கிறாங்க. சரி நான் புரோக்கர் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கருக்கு ஃபோன் அடிக்காங்க. புரோக்கர் சொல்கிறாங்க ஒரு வீடு இருக்குது வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு வீட்டை போய் பார்க்குறாங்க. அந்த வீடு ரோனிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம தண்ணி கொடுத்து நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறாங்க கடையில் போய். உடனே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க, இல்லை நம்ம வீட்டில் இன்னும் நிலவரம் சரியில்லை, நம்ம வந்து கடை வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது, இது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் தம்பி பேசிகிட்டு இருக்காரு. அதுபோக எதுவோ ஒன்று நம்மளுக்கு செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அது எனக்கு தெரிய வருது, அதனால் நம்ம தண்ணி கொடுத்து போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, கடனை என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் இந்த ஃபர்னிச்சர் ஓனர் நம்மகிட்ட அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்மளுக்கு தந்திருக்காரு. அந்த ஓனர்கிட்ட அந்த கடையை வாங்குறதுக்கு ஏதோ முயற்சி பண்ண மாதிரி தெரியுது, இது பண்ண வச்சு, அதனால் நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடுவோம். நம்ம அந்த வீட்டில் இருந்தோம்னா அவங்க எத்தாவில் பார்த்துட்டு வச்சுட்டு இருப்போம், நம்மளுக்கு எதிராக செயல்படுவோம், நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும், பேசாமல் தனி கொடுத்துன்னு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நான் அம்மாட்ட மட்டும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட சொன்னால் இது நடக்கவே நடக்காது மனோஜ், வீட்டிலே தான் இருக்கணும், என் பிள்ளையை பெரிய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம பேசாமல் தனி கொடுத்துன்னு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. வீடெலாம் பார்த்துட்டேன். வீடு பார்த்துட்டியா அப்படிங்கிறாங்க. நான் வீடும் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், நம்ம இன்றைக்கி சாயந்தரமே போகிறோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கே பால் காய்க்காமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து கடையை நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா வந்து மனோஜ் வரலன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ரொம்ப நேரம் கழிச்சு ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி ஃபோன் எடுக்கலாம். உடனே மனோஜுக்கு அடிக்கிறாங்க 8:30க்கு. உடனே என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னடா 8:30 மணி ஆயிடுச்சின்னு வரல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க. வீட்டில் தான்டா நானும் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் தனியாக ஒரு தனி கொடுத்துன்னு பார்த்துட்டோம், அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு வந்து அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை, அதுபோக நான் வந்து தனியாக இருக்கேன்னு ஆசைப்பட்டு தனியாக வீட்டுக்கு வந்துட்டேம்மா அப்படிங்கிறாடி. நீனும் சொல்ல ரோகிணியும் சொல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இனிமேல் தனியாக தான் இருக்க போகிறோம்மா, அந்த வீடு எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து கேட்குறாங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க தனி கொடுத்துன்னு போகிறானா என் பையன் அப்படிங்கிறாங்க. யார் முத்தா அப்படிங்கிறாங்க. அவனை யாருங்க சொன்னான், அந்த மனோஜ் அப்படிங்கிறாங்க. நீ மனோஜை தான் என் பையன்கிட்ட இருந்தால் அவனை சொல்லிட்டு போனானா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சொல்லிட்டே போலங்க, வீடு பார்த்துட்டான் அப்படிங்கிறாங்க. வீடு தானே பார்த்துட்டான், போனான்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டுக்கே பால் காய்ச்சி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், எங்கே போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்லதுக்குள்ளே அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாங்க ஃபோனை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை சொல்கிறாரு, உன் பையன் தலையில் தூக்கி வச்சு ஆடினேன், அவன் ஒரு இடம் வச்சு நின்று போயிட்டான், சரியா, இனிமையாவது இருக்க பிள்ளைகள் எல்லாமே நம்ம பிள்ளைகள் தானே, அப்படின்னா தான் வந்து காலத்துக்கு உனக்கு ஒரு வாய் கஞ்சாவது கிடைக்கும். இந்த முத்தையும் மீனாவையும் வந்து ஏட்டி கூட்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன்,
மீனாவும் முத்து சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். ஒரு வாய் சோத்துக்கு சங்கடப்பட்டு கிடந்தேன். இப்போ என் மருமகன் வாங்கி தருவான், ரோகிணி வந்து இந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வருவான், என் பையன் வாங்கிட்டு வருவான். இப்போ அவங்க தண்ணி கொடுத்துன்னு போயிட்டாங்க, இப்போ சாப்பாட்டுக்கு நினச்சி போகிற அப்படிங்கிறாங்க. ஏன்னாங்க எனக்கு சமைக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. இன்னும் நீ அடங்கல சமைச்சு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜுக்கு வந்து ஃபோன் அடிச்சு என்னம்மா ஃபோன் அடிக்க என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் பேசாமல் வீட்டுக்கு வந்து சேர்றா, நான் எவ்வளோ ஆசையாக வளர்த்தேன்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இல்லை முத்து இருக்க வரைக்கும் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கோவம் வருது. உடனே நேராக ஏங்க இந்த முத்து மீனா வந்து வீட்டில் இருக்க வரைக்கும் மனோஜ் வரமாட்டேன்னு சொல்கிறான், அதில் அவங்கள காலி பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவங்களாம் அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க, உனக்கு இந்த வீட்டை விட்டு இருக்க விருப்பம் இல்லைன்னா நேராக மனோஜ்டே ரோகிணிட்டே பேர், நாங்களாம் நிம்மதியாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. எங்கே நான் போனால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜயா ரொம்பவே கத்துறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.